guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம அஸ்வின் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்மையான ட்ரீட் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எஸ், ஸோ ஒரு 2-3 டேஸாகவே நம்ம அஸ்வின் சோஷியல் மீடியா பக்கம் ஆளவே காணும். ஸோ வழக்கமாக நம்ம அஸ்வின் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்துட்டு அப்படியே ஸ்டோரியாக அட்ட டைமில் தெருக்கி விட்டுருக்கிறாரு நம்ம அஸ்வின். ஸோ 3த்துலேயுமே வேறு லெவல் க்யூட்டாக இருக்கிறாரு. ஸோ நம்ம சிவாங்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்க க்யூட்டான ஃபோட்டோஸ் ஒரு 3 வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. அண்ட் இப்போது நம்ம அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு 3 க்யூட்டான ஃபோட்டோஸ் வந்துட்டு அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியாக ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கேப்ஷன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் சொல்லணும், ஐ லவ் யூ ஆல் அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே அழகாக வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு கேப்ஷனும் நம்ம அஸ்வின் கொடுத்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படியே நம்ம சிவாங்கி பக்கம் வந்தோம் அப்படின்னா, நம்ம சிவாங்கி கிட்ட ஃபேன்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது சிவாங்கி வந்துட்டு என்டர்டெய்னராகவும் இல்லை, சிங்கராகவும் இல்லை அப்படின்னா சிவாங்கி என்னவா ஆயிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியா நம்ம சிவாங்கி கிட்ட கேட்டதுக்கு நம்ம சிவாங்கி என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பிகாம் முடிச்சிருக்கேன்ல, ஸோ அப்படியே பிகாம் முடித்த கையோட ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணியிருப்பேன், அப்படி இல்லையா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலாக வந்துட்டு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அதை நம்ம சிவாங்கியும் ரொம்பவே அழகாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சிவாங்கியை இதுக்கு முன்னாடி எல்லாருமே குழந்தையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் குக் வித் கோமாளியோட சீசன் 2லேருந்தே நம்ம சிவாங்கியை வந்துட்டு ஜெனிலியா ஹாசினி மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாங்கியை அடிக்கடி அவங்களோட வாயினால் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை மெய்ப்பிக்கிற வகையில் தான் இப்போ ஒரு க்யூட்டான ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் வந்துட்டு வைரலாக போயிட்டுருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம சிவாங்கியோட ரியாக்ஷன்ஸோட நம்ம ஜெனிலியாவோட ரியாக்ஷன்ஸையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி ஃபேன் ஒருத்தங்க செம்மையாக வந்துட்டு எடிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எடிட்டருக்கு வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு செம்ம சிங்க் அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சிவாங்கியை வந்துட்டு நம்ம யாரோட கம்பேர் பண்ணுறோமோ ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸோட வந்துட்டு ஒத்து போகும்போது இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ நம்ம அஸ்வினோட இந்த க்யூட்டான ஃபோட்டோஸ் அண்ட் நம்ம சிவாங்கியோட இந்த க்யூட்டான எடிட்டிங், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.